தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 33. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இறை பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்ற நாள் முழுவதும் இறைவன் உங்களை அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ளுவாராக. உங்கள் தேவையை சந்திக்க அருள் புரிகின்ற கடவுள் தாமே இந்த நாளுக்கு தேவையான கிருபைகளை உங்கள் மீது நிறைவாய் பொழிவாராக. சோர்வுகள், சோதனைகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள் அனைத்திலும் உங்களை காத்துக்கொள்ளுவாராக. இந்த நாளின் இறுதி மணித்துளிகளிலே இறைவனை புகழ்கின்ற பிள்ளைகளாய் நீங்கள் வாழ உங்களை காத்து ஆசீர்வதிப்பாராக. நானும் இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நம்மிலே மனிதமும் இருக்கின்றது, புனிதமும் இருக்கின்றது. மண்ணால் கடவுள் மனிதனை உருவாக்குகின்றார். அவன் ஆசியிலே தன் ஆவியை ஊதி அவனுக்கு உயிர் கொடுக்கின்றார். மண்ணும் விண்ணும் இணைந்து மனிதன் உயிருள்ளவனாக மாறிப்போகின்றான். நம்மிலே மனிதமும் இறைவனுடைய இறை இயல்பும் நிறைந்திருப்பதினால்தான் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையில் நாம் போராடுகின்றோம். தளர்ச்சியுற்ற போதும் எழுந்து நாம் இறைவனை நோக்கி பார்ப்பவர்களாக இருக்கின்றோம். இந்த போராட்டத்தை பற்றி தான் ரோமர் புத்தகத்து 7 பவுல் அழகாக சொல்லுவார். இதோ என்னுள்ள ஒரு மனப்போராட்டம். நான் எதை செய்ய விரும்புகிறேனோ அதை செய்ய முடிவதில்லை, எதை செய்ய வேண்டாம் என்று சொல்ல நினைக்கிறேனோ அதை நான் செய்து கொண்டிருக்கேன் என்று சொல்லுகின்றார். இந்த இழிநிலையிலிருந்து யார் என்னை கைதூக்கி விடுவார்கள்? இந்த மனித இயல்பிலிருந்து, இந்த வீழ்த்தப்பட்ட நிலையிலிருந்து யார் என்னை கைதூக்கி விடுவார்கள்? மனித இயல்பிலே அவர் புலம்புவராக இருக்கின்றார். அதே சமயத்தில் இறை இயல்பு அவரிலே முழுமையாக ஆட்கொள்கின்ற பொழுது, என்னை பலப்படுத்தும் இயேசுவின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆண்டவர் என் சார்பாக இருக்கின்ற பொழுது எனக்கு எதிராக நிற்கக்கூடியவன் யார்? எதுவும் என்னை இயேசுவின் அன்பிலிருந்து பிரித்து விட முடியாது. இது இறை இயல்பு அவரிலே மேலோங்குகின்ற பொழுது வெளிவருகின்ற நம்பிக்கையின் வார்த்தைகள். ஒவ்வொரு மனிதனும் இந்த 2 இயல்புகளும் 2 கலந்தவையாய் இருக்கின்றன. எவ்வாறு ஒரு நாளிலே பகலும் இரவும் இணைந்திருப்பதை போல, மனித வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் கலந்திருப்பதை போல, மனிதனுடைய உள்ளத்திலும் அவனுடைய நிலைகளிலும் இந்த இறை இயல்பும் மனித இயல்பும் 2 கலந்து இருக்கின்றன. எது ஒரு மனிதனை வழிநடத்துகின்றதோ அதன் அடிப்படையில் அவன் வாழ்வு அமைந்து விடுகின்றது. எல்லா மனிதருக்கும் இது இருக்கின்றது. உதாரணங்களாக பார்க்கின்ற பொழுது, தொடக்க நூல் புத்தகத்திலே கடவுள் ஆபிரகாமை அழைக்கின்ற பொழுது ஆபிரகாம் அனைத்தையும் விட்டு வந்தார். ஆண்டவர் சொற்படி நடப்பவராக இருந்தார். தன் மகனை பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது 25 ஆண்டுகள் காத்திருந்து பெற்றிருந்த மகனையும் பலி கொடுப்பதற்கு தயாராக இருந்தார். அதோடைய நம்பிக்கை இறை இயல்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயத்தில் அவருடைய மனித இயல்பும் அவரை தடுத்தாட்கொண்டதாக இருக்கின்றது. அவர் இவ்வாறு கடவுள் அழைக்கப்பட்டு செல்கின்ற பொழுது, ஒவ்வொரு இடத்திற்கு செல்கின்ற பொழுது தன் மனைவியை பார்த்து சொல்கிறார், நீ என் சகோதரி என்று சொல், ஏனெனில் உன் பொருட்டு அவர்கள் என்னை கொலை செய்து விடுவார்கள். மனித இயல்பு மேலோங்குகின்றது. தொடக்க நூல் 15 படிக்கின்ற பொழுது, ஆண்டவரே எனக்கு நீ என்னதான் தருவீர்? எனக்கு தான் குழந்தை இல்லையே, என் அடிமையின் மகன் தான் என்னுடைய வாரிசாக மாறப்போகின்றானோ? மனித இயல்பு ஒரு சிறு சலனத்தை ஏற்படுத்துகின்றது. தாவீதின் வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, தாவீது நம்பிக்கைக்குரியவன் தான், பக்தியுள்ளவன் தான், மன்னிக்கின்ற குணமுடையவன் தான், எல்லா நற்பண்புகளின் இருப்பிடமாக இருந்தவன் தான், இறை பிரசனத்தை முழுமையாக அனுபவித்தவன் தான், ஒவ்வொரு நாளும் இறைவனோடு உறவாடி எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று சொல்லி கேட்டு செய்தவர் தான். ஒரு சிறு கல்லை கொண்டு கோலியாத் என்கின்ற பெரும் வீரனை வீழ்த்துகின்ற அளவுக்கு கடவுள் நம்பிக்கை, இறை உள்ளம், இறை இயல்பு அவர்களை மேலோங்கி இருந்தது. ஆனால் அதே தாவீது மனித இயல்பினாலும் தடுத்தாட்கொள்ளப்பட்டான். பெத்சபாவோடு தகாத உறவிலே ஈடுபடுகின்றான், உரியாவை கொலை செய்கின்றார், வஞ்சகம் தீட்டுகின்றான். இப்படி பல்வேறு விதமான மனித இயல்புகளும் அவரை தடுத்தாட்கொள்கின்றதும் அவரை பாவத்திலே வைத்து விடுகின்றது. பேதுருவின் வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, இயல்பு அவர்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது, நீரே மெசியா வாழும் கடவுள் மகன் என்று சொல்லி அறிக்கையிடுகின்றார். மனித இயல்பு மேலோங்குகின்ற பொழுது, இவரை எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கும் அவருக்கும் பங்கில்லை என்று சொல்லி அவரை மறுதளிக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் கூட இந்த இறையியல்பும் மனித இயல்பும் கலந்திருக்கின்றது. எது நம்மை வழிநடத்துகின்றது என்பதை பற்றி நாம் ஆய்ந்தறிய வேண்டும்.
மனித இயல்பு நம்மை வழிநடத்த உட்படுகின்ற பொழுது நாம் கலக்கத்திற்கும் குழப்பத்திற்கும் வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் இந்த உலகின் ஈர்ப்புகளுக்கும் நம்மை அடிமைப்படுத்தி விடுகின்றோம். உடல் நம்மை கட்டுப்படுத்தி விடுகின்றது. அதைத்தான் இயேசு சொல்லுவார் அல்லவா, உங்கள் உள்ள மூக்கமுடையதான் ஊனுடலோ வலுவற்றது என்று சொல்லுவார். அதேபோல இறை இயல்பு நம்மிலே மேற்கொள்ளுகின்ற பொழுது நம்பிக்கையில் வளர்பவர்களாக இருப்போம், அன்பை பகிர்பவர்களாக இருப்போம், மன்னிப்பை கொடுப்பவர்களாக இருப்போம். எல்லா விதமான கலக்கங்கள், குழப்பங்கள், அச்சங்கள், பயங்கள் அனைத்திலும் நாம் உறுதியோடு இருப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிற நம்பிக்கையில். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இன்றைய வாசகத்தினுடைய முதல் பகுதியிலே எரேமியா புலம்புகின்றார். எதிர்ப்பை கண்டு, ஏமாற்றத்தை கண்டு, அவரை ஏற்றுக்கொள்ளாத நிலையை கண்டு, அவருடைய அழிவுக்காக காத்திருக்கின்ற மக்களை கண்டு, நண்பர்களால் புறக்கணிக்கப்பட்டதைக் கண்டு எரேமியா கலங்குகின்றார், புலம்புகின்றார். மனித இயல்பு அங்கே அவரை ஆட்கொள்ளுகின்றது. இறைவன் அழைத்திருந்தாலும், இறைவன் தன்னோடு இருப்பதை உணர்ந்திருந்தாலும் மனித இயல்பு அவரை தடுத்தாட்கொண்டதினாலே அவர் சோர்ந்து போகின்றார். அதே வேளையில் தொடர்ந்து வருகின்ற 2வது பகுதியை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் என் பக்கத்தில் வலிமை வாய்ந்த வீரனை போல் நின்று கொண்டு இருக்கின்றார். இறை இயல்பு அவரை ஆட்கொள்ளுகின்ற பொழுது இறை பிரசன்னத்தை உணர்கின்றார். இறைவன் தன்னோடு இருப்பதை உணர்கின்றார். தனக்கு எதிராக எழுகின்ற அனைவரும் அழிந்து போவார்கள், வீழ்ந்து போவார்கள் என்கின்ற அந்த உறுதி அவருக்கு கிடைக்கின்றது. அதோடு கூட தொடர்ந்து ஜெபிக்கின்ற, ஆண்டவரே என் வழக்கை உம்மிடம் ஒப்படைத்து விட்டேன், என்னுடைய இதய சிந்தனைகளை நீர் அறிந்தவராக இருக்கின்ற சொல்லி ஆண்டவர் நோக்கி ஜெபிப்பவராக இருக்கின்றார். இந்த 2வது நிலை முதல் நிலையை மேற்கொண்டு விடுகின்றது. அவருடைய பலவீனத்தில் பலமாய் மாறிப்போய் விடுகின்றது. இதைத்தான் இயேசு சொன்னார் 2 கொரிந்தியர் 12:9, உன் பலவீனத்தில் என் பலன் செயல்படும், என் அருள் உனக்கு போதும் என்று சொல்லி. அன்பு சொந்தங்களே, நம்முடைய அன்றாட வாழ்விலும் இந்த மனித இயல்பு நம்மை மேற்கொண்டு நம்மை கலங்கடிக்கின்ற பொழுது, நாம் எதிர்படுகின்ற வேதனைகளும் வியாதிகளும் வருத்தங்களும் சோர்வுகளும் நம்மை வீழ்த்த முற்படுகின்ற பொழுது நாம் சோர்ந்து போகாமல், மனித இயல்பில் நாம் தளர்ந்து போகாமல், ஐயோ கடவுளே என்று சொல்லி கதறி நாம் உடைந்து போகாமல், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து இறை இயல்பிலே வாழ முற்படுவோம். இதோ என் தாயின் கருவில் என்னை உருவாக்கியவர், என் இளமையில் எனக்கு உணவூட்டியவர், தலை நரைக்குவர் என்னை கைவிடார் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே வாழ்பவர்களாக இருப்போம். அப்பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்படுகின்ற சோதனைகளை வென்றெடுக்க முடியும். சாத்தானை நாம் வாழ்வில் துரத்தி அடிக்க முடியும். நம் வாழ்வை வீழ்த்த வருகின்ற தீயுடைய சக்திகள் அனைத்தையும் முறியடித்து மாற்றானின் வஞ்சக வலைகளை அறுத்தெறிந்து விடுதலையின் பிள்ளைகளாய், மகிழ்ச்சியின் சமாதானத்தின் மக்களாய் நம்மால் வாழ முடியும். துன்பத்தின் மத்தியிலும் எதிர்ப்பின் மத்தியிலும் நம்மால் இறைவனை நோக்கி பார்க்க முடியும். இறை ஆசீரை பெற்று அவரிலே நிலைத்திருக்க முடியும். இத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம். சோதனைகளைக் கண்டு கலங்காதே, கடவுள் உன்னோடு இருக்கின்றார். தளர்ந்து போகாதே, பயப்படாதே, அஞ்சாதே என்று சொன்ன கடவுள் உங்களுக்கு ஆறுதலாய் இருக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார். கலங்காதே மனமே.